இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறதென்ன? மத்தேயு 7:3. ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த முதியவர் ஒருவர் அவருடைய சிறிய வயதிலிருந்தே சன்மார்க்க வழியில் நடந்து ஊரார் மத்தியிலே நன்மதிப்பு பெற்றிருந்தார். அவருடைய வாழ்க்கையின் நடவடிக்கைகளை பார்த்து இந்த காரியத்திலே அவர் தவறிவிட்டார் என்று சுட்டி காட்டுவதற்கு அவரிடத்தில் ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிப்பது மிகவும் அரிதாகவே இருந்தது. ஒரு நாள் அவர் வழக்கம் போல கடைக்கு சென்று திரும்பி வரும்போது கல் ஒன்று தடுக்கி அவர் தெரு ஓரமாக விழுந்து விட்டார். அவருடைய கால்களில் ஏற்பட்ட காயங்களினாலே எழுந்திருக்க முடியாமல் அவர் தெருவிலே அனாதையாக விழுந்து கிடந்தார். அந்த வழியாக வந்த அவருடைய உறவினன் ஒருவன் அவரை தூக்கி கொண்டு செல்லும்படிக்கு அருகில் சென்றான். வெயிலின் உக்கிரம் ஒரு பக்கம் இருக்க, காயங்களோடு அரை மயக்கத்துடன் இருந்த அந்த முதியவர் தனக்கு உதவி செய்ய வந்த உறவினனை நோக்கி, நீ மட்டும் என்னை தொட்டுவிடாதே, உன்னிடத்தில் உதவியை பெறுவதை விட நான் மரித்து போவது எனக்கு நலம் என்று அகங்காரத்தோடு கூறினார். அந்த முதியவர் தன்னை ஊருக்கு உத்தமனாக காட்டிக்கொண்ட போதும் தன்னுடைய உறவினன் பல ஆண்டுகளுக்கு முன் செய்த துரோகத்தை தன் மனதிலே வைத்து அந்த உறவினனை குறித்து கசப்பை தன் இருதயத்திலே வளர்த்து காத்து கொண்டு வந்தார் என்பது அப்போது தெளிவானது. அந்த முதியவரின் உறவினர் பல ஆண்டுகளுக்கு முன் ஒரு தவறு செய்தது உண்மை. ஆனால் சன்மார்க்கரான முதியவரோ தன் உள்ளத்தில் கசப்பையும் வைராக்கியத்தையும் பெருமையையும் பல ஆண்டுகளாக வளர்த்து வந்துள்ளார். இந்த உலகத்திலே ஒரு நீதியுண்டு. இவை பல மனிதர்களால் ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஆனால் நாமோ இந்த உலகத்தின் நீதியின்படி அல்ல, தேவ நீதியின்படிக்கு வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாமும் நம் இருதயத்திலே பொக்கிஷமாக மறைத்து வைத்து வளர்த்து வரும் ஆகாத காரியங்கள் நம்முடைய பலவீன நாட்களிலே நம்மை மேற்கொண்டுவிடும். மனிதர்களுடைய வெளியரங்கமான பாவங்களை குறித்து நியாயம் தீர்க்கும் சிலர் தங்கள் இருதயத்திலே இருளின் அதிகாரத்திற்குரிய சுபாவங்களை வளர்த்து வருகிறார்கள். ஒருவரையும் குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள் என்று வேதம் பல இடங்களில் சொல்வதால் அடுத்தவரை விமர்சிக்கும் ஒருவர் தன்னை ஒரு முறைக்கு பல முறை ஆராய்ந்து கொள்வது நல்லது. நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று 1 கொரிந்தியர் 11:31 நம்மை ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக வரப்போகும் ஆக்கினைக்கு தப்பித்துக் கொள்வோம். சரியாக மனம் திரும்பி வேதத்துக்கு செவி கொடுத்து வாழும் ஒரு மனிதன் தன்னைத்தானே அதிகமாய் ஆராய்ந்து திருந்துவதோடு பிறரின் குற்றங்களை மன்னிப்பானே அன்றி அடுத்தவருடைய குறைகளை வெளிச்சம் போட்டுக்கொண்டு இருக்க மாட்டான். ஆம் பிரியமானவர்களே, நமக்கு தேவன் விரல்களை படைத்தது மற்றவர்களை விரல் நீட்டி குற்றம் சாட்டுவதற்கு அல்ல, அவர்கள் விழும்போது அவர்களை தாங்குவதற்காகத்தான். சபைகளிலும் சக விசுவாசிகளை குறை கூற முற்படுவதற்கு முன் நாம் எல்லா விதத்திலும் குறைவற்றவர்களாக இருக்கிறோமா என்று ஒரு வினாடி சிந்தித்து பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து நடத்துகிறீர்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாட்களிலும் அப்பா ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் உணர்வின் இருதயத்தை கொடுப்பீராக ராஜா. மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய் என்று சொன்ன வசனத்தின்படி ஆண்டவரே, ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே நிதானித்து அறியக்கூடிய கிருபைகளை கொடுப்பீராக ராஜா. இருதயத்திலே மறைத்து வைத்திருக்கிற எல்லா கோபங்கள், வைராக்கியங்கள், கசப்புகள் ஆண்டவரே, இவைகளை விட்டு விட்டு கர்த்தாவே சமாதானமுள்ள இருதயத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபையை ஒவ்வொருவருக்கும் என் தேவனில் கொடுப்பீராக. விசேஷமாக அந்த நாட்களில் ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திர ஆண்டவரே, யூடியூப் போன்றவற்றில் ஆண்டவரே ஊழியங்களை குறித்து, ஊழியக்காரர்களை குறித்து, அப்பா கிறிஸ்தவத்தை குறித்து ஆண்டவரே தவறான செய்திகளை பரப்பி கொண்டு வருகிற ஒவ்வொரு கர்த்தாவே பிள்ளைகளையும் என் தேவனை ரட்சிப்பீராக ராஜா. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.